ஹாய் காய்ஸ், என் தலைமை எஸ்டிஆர் மாதிரியே வெயிட் லாஸ் பண்ணுற சேனலில் இன்றைக்கி 21வது நாள் காலங்காலத்தில் எழுந்திரிச்சு ஐஸ் வாட்டரில் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணலான்னு கிளம்புனா ஒரு தூக்குவாளியை கையில் கொடுத்து போய் பால் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இனிமேல் பால் வாங்கினா வாட்டர் கேனில் தான் கைஸ் வாங்கணும். இப்படி தூக்குவாளியில் வாங்கிட்டு வந்தால் நம்ம கையாடிட்டே வர்றதுனால பால் சிந்திடுது. அப்புறம் ஒன்றால் ஒரு பாலை கூட உருப்படியாக வாங்கிட்டு வர முடியலன்னு சொல்லி நம்மளை திட்டுறாங்க. வேறு என்ன பண்ணுறது, வீட்டில் சோறு வேறு ஃப்ரீயாக போடுறாங்கன்னு சொல்லி அதை திட்டெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் வீட்டில் திட்டு வாங்கிட்டு அதே விரியோட மொட்டை மாடிக்கு வந்து இன்றைக்கி எக்ஸசைஸ் எல்லாமே சிறப்பாக தரமாக செஞ்சு முடிச்சாச்சு கைஸ். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங்கும் போயிட்டு வந்தாச்சு. வாக்கிங் போயிட்டு வந்த கையோட எப்பயும் போல் 2 முட்டை எடுத்து அதை வேக வச்சு மஞ்சக்கரு தூக்கி போட்டு வெள்ளைக்கரு மட்டும் நல்லா சாப்பிட்டாச்சு கைஸ். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எனக்கும் சரி எங்கள் பக்கத்தில் ஒரு அண்ணன் இருப்பார். எங்கள் ரெண்டுத்துக்கும் என்ன வேலைனா காலையில் குளத்து வேலைக்கு கொண்டு அம்மா விடணும், சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா குளத்து வேலையில் தான் அவங்க அம்மா கூட்டு வரணும். இதுதான் கைஸ் எங்கள் ரெண்டுத்துக்குமே ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும். டெய்லியும் எந்த விஷயம் வரனாலும் டெய்லி இந்த விஷயம் மட்டும் மாறவும் வராது. கரெக்டாக காலங்காலத்தில் 9 மணி சாயங்காலம் 4 மணிக்கு டான் எங்கள் வேலையை செஞ்சு முடிச்சிருவோம். இன்றைக்கி எங்கள் வேலையை கரெக்டாக செமையாக செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணால் இன்றைக்கி இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச்சு. இந்தியா போட்டு வெஸ்ட் இண்டீஸ் போலன்னு பொழந்துக்கிட்டு இருந்தாங்க. மேட்ச்சை பார்த்துட்டு அந்த டே ஃபுல்லாக அப்படியே ஓட்டியாச்சு. அப்புறம் ஈவினிங் டைம் ஆச்சு. எங்கள் அம்மா மறுபடியும் குளத்து வேலையிலேருந்து கூப்பிட்டு வரணும். மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு போய் கூப்பிடலான்னு போனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறேன், வண்டி பெட்ரோலும் நின்று போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, அவங்க வேலை செஞ்ச இடத்துக்கும் பெட்ரோல் பங்க்கும் பக்கம் தான். வண்டியை தள்ளிட்டே வந்து பெட்ரோல் போட்டுட்டு ஒரு வழியாக எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு காய்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.